ஹாய் காய்ஸ், என்னடா டவுன்லோட் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக் டூல் தான் டவுன்லோட் போட்டிருக்கேன். ஸோ இந்த கிராக் டூலை வச்சு என்ன மாடல் அன்லாக் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HUAWEI Y7 2019 மாடல் வந்து பண்ண போறோம். 2019 மாடல் வந்து பண்ண போறோம். Y7 மாடல் ஓகேங்களா. ஸோ இந்த மாடல் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு லைவாவே நான் பண்ணி காமிக்க போறேன் ஓகேங்களா. ஃபைல் வந்து டவுன்லோட் போட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்கும். கூகுளில் வந்து இந்த மாதிரி காமிக்கும் உங்களுக்கு வைரஸ் இருக்கிற மாதிரி ஃபைல். ஸோ மோஸ்ட்லி கிராக் ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கும். இதுக்கு வந்து டேஞ்சர் ஃபைல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீப் அப்படின்னு கொடுத்துங்க. கீப்னு கொடுத்தீங்கன்னா நார்மலா ஆயிடும். ஷோ இந்த ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி அன்சிப் வந்து பண்ணிக்கோங்க. நானும் அன்சிப் வந்து பண்ணிக்கிறேன். கிராக் கோட் வந்து நீங்க யூஸ் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான் ஓகேங்களா. நான் வந்து இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது சர்வீஸ்க்காகவே இந்த லேப்டாப் வச்சிருக்குது. ஸோ பர்சனல் டேட்டா எதுவும் இருக்காது. ஸோ அதனால கிராக் யூஸ் பண்ணவே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு ஓகேங்களா. நீங்களும் அது மாதிரியே பார்த்துக்கோங்க. பர்சனல் டேட்டா எதுவுமே உங்க கம்ப்யூட்டர்ல வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதாவது கிராக் யூஸ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம அன்சிப் பண்ண ஃபைல் எங்க இருக்கு இதுல இதோ இருக்கு. இதில் வந்து இதை டபுள் டேப் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணீங்கன்னா எஸ்ஆர் நோ கேட்கும். அதுக்கு வந்து நம்ம எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்னு கொடுக்குறது எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச அப்புறம் லான்ச் பண்ணுவான்னு கேட்கும். ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. லான்ச்சிங் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ HUAWEI மாடல் தான் வந்து பண்ண போகிறோம். இந்த HUAWEI மாடலோட சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm. ஆல்ரெடி நான் வந்து இடியில் வந்து கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு கிராக் டூல் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு கிராக் டூல் வச்சு எல்லா மாடலுமே எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஸோ ஒவ்வொன்றுக்குமே நம்ம வேற வேற கிராக் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு காசு கொடுத்து இல்லாம ஃப்ரீயாவே பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கிராக் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரீஃப்ரெஷ்னு கொடுத்துக்கலாம். நம்ம வந்து பண்ண போகிறது என்ன Qualcomm. ஸோ லாஸ்ட்ல இங்கே Qualcommனு இருக்கா, அந்த Qualcomm வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த டூலை வச்சு நிறைய மாடல்ஸ் எடுக்கலாம். வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா இதோட ஃபுல் வீடியோ போறேன். இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் இது பண்ணிக்கலாம். ரீஃப்ரெஷ்னு கொடுத்தா அந்த போர்ட் வந்து டிரெக்ட் ஆயிடும். இல்ல HUAWEI மாடல் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நீங்க என்ன மாடல் செலக்ட் பண்ண போறீங்க, சார் என்ன பிராண்ட் செலக்ட் பண்ண போறீங்க, பிராண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மாடல் வந்து செலக்ட் பண்ணணும். நான் Y7 2019 மாடல் வந்து பண்ண போறேன். செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரிமூவ் எஃப்ஆர்பின்னு இருக்கா. ஸோ ரிமூவ் எஃப்ஆர்பின்னு கொடுத்துக்கலாம். இதுல வந்து எஃப்ஆர்பி தான் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ ரிமூவ் எஃப்ஆர்பின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு வந்துச்சு. எஃப்ஆர்பி ரிமூவ் ஆயிடுச்சு பக்கால. இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி மொபைல் இல்லை சாஃப்ட் ரிலேட்டாக உங்களுக்கு கோர்சஸ் வேணும் அப்படின்னா ஆன்லைனில் அந்த கோர்சஸும் சொல்லி தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அன்லாக் பண்ணி தரணும்னா அன்லாக் பண்ணி தரும். உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபோன் லாக்ல இருக்கு, பேட்டர்ன் இருக்கு, ஃபிளாஷ் பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பண்ணி தருவோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் தரேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீமியரில் வந்து நாங்களே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அன்லாக் வந்து பண்ணி தருவோம். சாஃப்ட்வேர் கோர்சஸும் அவைலபிள். ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறது. அது இருக்க டாட்டா, பை பை.